ஓம் ஸ்ரீமத்பகவதாய நமः. ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்பவனம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் கர்க்கடே பூர்வபகுன்யாம் துளசீகானனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தேபியம் நமஸ்தே பக்ஷிணாம் பதே நபோகமாதிராஜாய சுபர்ணாய நமோ நமः. ராமானுஜபதாம்போஜ சம்ஸ்கிருதம் குணபாரிதம் தயாபாலமுனிம் வந்தே வேதாந்தபரிநிஷ்டிதம் ஸ்ரீகௌசிகான்வயசுதாம் புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீவேங்கடார்யபதபங்கஜபங்கராஜம் ஸ்ரீகிருஷ்ணவரியதனூஜம் ததபாப்தபோதம் ஸ்ரீராகவார்ய குருவன்பகமாஸ்ரயாமி. அதுதான் 8வது பாசுரம். அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு ஞான வாழ்க்கையில் செல்ல வேண்டும் என்பதை பற்றி வீரமாக தெரிவிக்கின்றார். கீழ்வானம் வெள்ளண்டு இருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்றாம் சேவித்தால் ஆவாவன் ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய். கீழ்வாரம் நாதிகாலமாக ஜீவன் சம்சாரமாகிற இரவில் நித்திரை கொண்டிருக்கிறார். வெள்ளன்னு அந்த சமயத்தில் பகவத் சப்தம் கேட்டு வெள்ளன்னுனாக்க நம்ம ஹிருதயம் இருக்கே, ஹிருதய ஆகாசமானது வெளுப்பானது. அதை நாம் பேசி இது விடக்கூடாது, கஷ்டப்படுத்திடக்கூடாது. அதிலிருந்து நாம் விலகி எருமை சிறு வீடு, எருமைக்கு என்ன அப்படின்னா தாமதம்னு அர்த்தம். அஞ்ஞானத்தால் நாம் செய்யும் காரியங்கள் மெதுவாக செல்கின்றன. பெருவீடு என்பது என்னக்க பகவத் பக்தி ஞானம். அது அஞ்ஞானம், இது ஞானம், வேற ஒன்றும் இல்லை. இதான் சிறு வீடு. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? மெய்வான் பரந்தனகான், தாமதமாக நடக்கும் அஞ்ஞானத்தை விட்டு பகவத் அனுபவமான பக்தியை பெற்று மிக்குள்ள பிள்ளைகளும், குழந்தைகளே வாருங்கள், நாம் போவான் போகின்றாரை போகாமல் காத்து, அஞ்ஞானம் என்னும் வழியில் செல்பவரை அங்கு வேண்டாம் இங்கு வாருங்கள் என்று அவளை காத்து பகவத் பக்தியில் முழுகச் செய்வோம். உன்னை கூவான் வந்து நின்னோம், ஓதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். பகவத் பக்தியினால் ஆனந்தம் பெறும் எல்லோரும் வாருங்கள், அனைவரும் உண்டு சேர்ந்து பாடிப்பறை கொண்டு எம்பெருமானுடைய பகவன் நாமாவை பாடி அவனிடமிருந்து நாம் இந்த நோன்பை செய்வோம். எம்பெருமானை நாம் மன உருகி பாடினாலே போகிறோம், அதுவே பெரிய நமக்கு பேரின்பம். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, நம்முடைய பலவிதமான அகங்காரம் என்னும் அரக்கனை அழித்து நம்மை காக்கும் எம்பெருமானை நாம் சாரவன் தேவாதி தேவன். நம்முடைய இந்த எல்லாத்தையும் போக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் போக்கக்கூடியவன் யார்? அவன்தான் தேவாதி தேவன். சென்று நாம் சேவித்தால், வாங்க அவனை போய் சேவிப்போம். சேவிச்சா நமக்கு இந்த ஒரு அஞ்ஞானத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்மக்கிட்ட விலகினாத்தான் நமக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, வாங்க எல்லோரும் வாங்க, நான் போய் சேவிப்போம் அப்படின்ட்டு எம்பெருமான்ட்ட சொல்கிறான். ஆவாவன் ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய். நம்ம குழந்தைகளுக்கு யார் பிராட்டி என்ன புஷாக்காரம்,
அவருக்கு எப்போதுமே குழந்தைகள் மேலே நம்ம மேலே எல்லாருமே ஒரு சௌலபியம் ஒரு உண்டு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, அவன் போய் குழந்தைகள் எல்லோரும் என்ன பண்ணுற கேட்கும்போது ஏதாவது எம்பெருமான்ட்ட என்ன கேட்கணும், பகவத் பக்தியை கேட்கணும். தன்னாலேயே அது இருந்தாலே போகிறோம், நமக்கு எல்லாமே கிடச்சிரும். அவன்கிட்ட போய் எனக்கு இதை வேணும் அதை வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுவிட்டு அதை கேட்டோம், எல்லாம் அழியக்கூடிய பொருள். அதனால் அதை போய் கேட்டு குழந்தைகள் கஷ்டப்பட்டு வாழும். அதனால் எம்பெருமான்ட்டே இதை பொறுப்பாக விடுறேன். நாங்கள் எல்லோரும் குழந்தைகள் வந்திருக்கோம். எல்லாருக்கும் ஒரு தாய்க்கு குழந்தைக்கு என்னென்ன வேணும், எப்படி இருந்தாலும் அந்த டயத்தில் என்னென்ன வேணும் அப்படி குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கொடுப்பா. இந்த தாய் குணம் அது யார், ஒரு தாய்க்கு எப்படி இருக்குமோ அதே போல் ஆண்டாள் நம்மகிட்ட தாயாக இருந்து சொல்கிறார், ஆபாவன்னாராய்ந்து யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். எந்த டயத்தை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். நீ நீயே ஆராய்ஞ்சு எங்களுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படி என்று எல்லாரையும் பிரார்த்திக்க சொல்கிறார். வாங்கோ, நம்ம எல்லாரும் போய் எம்பெருமான்கிட்ட போய் சேவிப்போம். அவனே நமக்கு என்னென்ன வேணும் அவனே பார்த்து கொடுத்துருவான். அதுதான் நமக்கு பெரிய ஒரு பேரின்பம். நமக்கு ஒன்றும் கேட்க தெரியாது. நம்ம கேட்குற பொருளில் அப்படி இருக்கும், அழியக்கூடிய பொருளாக இருக்கும். நமக்கு எது இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது அவனுக்கு தெரியும், நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போது நல்லா கொடுப்பான். அதனால் வாங்கோ அப்படின்னு எல்லோரும் கூப்பிட்றா. அதே போல் நாமும் பக்தியுடன் ஒருமுகமாக அனன்யா சிந்தயம் தோமாம், வேறு சிந்தனை இல்லாமல் எம்பெருமான நான் பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணினோன்னா நமக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத எம்பெருமானுக்கு தெரியும். அவன் பார்த்து எல்லோரும் கொடுப்பான். எல்லோரும் வாருங்கள், எல்லாரும் எம்பெருமானை சேவித்து அவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று சகல சௌபாகியங்களும் பெற வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் விமலை வெஞ்சுமூர் கணபாடி ராஜகோபாலதாசன். ஸ்ரீமத் தேவட்டிச்சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாயி நித்யமங்கலம். லோகாः समस्ताः सुखिनो भवन्तु.